திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நமது அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சூட்சுமங்கள், நட்சத்திர சிந்தாந்தங்கள், நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் வளம் பெறலாம், நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நட்சத்திர சித்தாந்தங்கள் சீரீஸில் ஷார்ட்ஸில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம். இந்த சீரீஸில் இந்த வீடியோவில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கம்பைல் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஆயுள் நட்சத்திரக்காரங்க ஒரு அடுத்த நிலை மூவ் ஆகிறதுக்கு, ஒரு நல்ல யோகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு, யோகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்ததுல ஒரு 4-5 விஷயங்களை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த நீர்நிலைகள் அது பக்கத்தில் குடியிருக்கிறது, நீர்நிலைகள் பக்கத்தில் ஏதாவது அலுவலகங்கள், ஆஃபீஸு, இப்போ தொழில் தொடங்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது வாட்டர் டேங்க்கு, ஒரு குளம், நீர்நிலை, இந்த மாதிரி ஒரு ஆறு, ஒரு வாய்க்கால் பக்கத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் அவங்களும் ஏதாவது ஒரு டூர் போகும்போது ஒரு ஒரு டேமுக்கு போயிட்டு வர்றது, ஒரு இந்த அருவிகளுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிச்சயமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் அவங்க நிச்சயமாக கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் முக்கியமான இன்னும் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் ஆயுள் நட்சத்திரக்காரங்க அவங்க பேரில் வாங்குறத தவிர்த்துக்கணும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது வாடகை காரில் போகக்கூடாது. ஒரு ஒரு கேப் புக் பண்ணி அதில் போகிறத தவிர்த்துக்கணும். சொந்த காரில் இருக்கணும். சொந்த காரும் அவங்க பேரில் இருக்கக்கூடாது. அதாவது வீட்டில் இருக்கவங்க பேர்லையாவது வாங்கி அதில் போகணும். அதுலேயும் சூட்சமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓன் டிரைவ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு ரெகுலராக போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா, ஓன் டிரைவிங் பண்ணாமல் இருக்கிறத தவிர்த்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் கார் வாங்கும்போது அந்த ஜீப் மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அது போல் இருக்கிற கார்லாம் வாங்கிக்கிற நல்லா இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் சேமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி கார்களை வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நம்ம முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நட்சத்திரங்கள் வேலை செய்யும். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கார் அது ஒரு மாதிரியான நட்சத்திரம் வேலை செய்யும். ஜீப் மாதிரி பின்னாடி ஒரு ஃபிளாட்டா இருக்கிற கார்கள் அது வேற மாதிரியான நட்சத்திரமா செயல்படும். ஸோ அந்த சித்தாந்த அடிப்படையில் நீங்க ஆயில நட்சத்திரக்காரங்க முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் ஒரு நல்ல செடான் லக்ஸரியான ஒரு கார்லாம் ஹேட்ச்பேக் கார்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன். இப்போ எல்லாமே வீட்டில் நகரங்கள்ல இருக்கிறவங்களாம் வாட்டர் கேன் வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்கி அதை அதில் ஓப்பன் பண்ணி அதை குடிக்கிறத நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் வாங்கி ஒரு குடத்துல ஊற்றி, இல்லைன்னா ஒரு தாமிர பானம், இந்த செப்பு இதெல்லாம் பாத்திரம், செம்பு பானம்லாம் இருக்குல்ல, அதில் ஊற்றி வச்சுட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு சுத்தமான பரிகாரம். இதுவும் மறக்காமல் அதை பண்ணிப்பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கேனில் வாங்கி குடிக்கிறத அப்படியே கேனை வாங்கி டேப்பில் ஓப்பன் பண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணி இது மாதிரி பாத்திரங்களில் மாற்றிட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சூட்சமாக உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் மாதுளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. சாத்துக்குடி செட் ஆகாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டரி, இந்த சோலார் பேட்டரி இருக்குல்ல, சோலாரில் இறங்கக்கூடிய பேட்டரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி பேட்டரி கார்ஸ், பேட்டரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கி வீக்காரங்கெல்லாம் அதிகபட்சம் ஆயில் நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும். அதுக்கு இவங்க அதிகமாக வெயிலில் அலையக்கூடாது. வெயிலில் ரொம்ப அதிகம் வெயிலில் உடம்பு படுற மாதிரி ரொம்ப அதிகமாக சுற்றக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கொடுக்கும். வெயில் அப்வியஸாக வெயில் போனால் விட்டமின் டி கிடைக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ விட்டமின் டி இது மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒழிய டைரெக்டாக நேரடியாக சன்லைட்டில் படுறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் எல்லாருமே இந்த இருக்கரம் கூப்பி வணங்கக்கூடாது. அது மாதிரி பார்க்கணும். அதே போல் யாரையும் டக்குன்னு கை குலுக்கியும் போன உடனே இவங்களே டக்குன்னு போய் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சூட்சமான பரிகாரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பரிகாரம். ஒவ்வொரு பரிகாரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க லைஃப் டைமுக்கு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அடுத்த லெவலுக்கு வளர்றதுக்கு, நீங்களே வாலண்டரியாக போய் தோஷங்களை சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது பணம் இருக்கும். அதே மாதிரி பால், வெண்ணெய், நெய் இது மாதிரி பால் சார்ந்த பொருட்களும் ஆகாது. அப்புறம் வாட்டர் கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறது, வாட்டர் கேன் வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு சொம்பல் எடுத்து குடிக்கிறது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அப்புறம் இந்த தேர் வடம் பிடிச்சு இழுக்கக்கூடாது. தேர் வடம் பிடிச்சு எடுக்கக்கூடிய இடங்களுக்கு, தேர் ஓட்டங்களுக்குலாம் அதிகம் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதே மாதிரி இந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு, இந்த குழு,
இது மாதிரி மகளிர் குழு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக அக்ரெசிவாக அதில் வேலை செய்யாதீங்க. அதில் ஒரு ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறது நல்லது. இந்த கூட்டுறவு சொசைட்டி இதெல்லாம் வந்து லோன் வாங்குறது, கூட்டுறவு சொசைட்டி அக்கௌண்ட் வச்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்களை கூட அவங்க தவிர்த்துக்கணும். அதே போல் கோதுமை உணவுகள், கோதுமை சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் குறைச்சிக்கணும். கோதுமை அபியாசம் நல்லது, தேவை தான். இருந்தாலும் வாலண்டரியாக அதை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக ஆயுள நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் யாராவது ஒரு அனாதை குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும். அது மாதிரிலாம் யாராவது இருக்காங்க அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த புகையிலை போடக்கூடாது. இந்த புகையிலை சார்ந்த அந்த எந்த நெகட்டிவ் விஷயங்களும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் இவங்க இன்னும் அந்த நெகட்டிவ்ல தானாக சிக்கிக்காம, இந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்காம, தோஷங்களை அதிகமாக பெருக்கிக்காம, யோகங்களோட நல்லபடியாக வாழ்றதுக்கு இதெல்லாமே வழி செய்யும். இது ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. உங்களோட நல்ல கருத்துக்களையும் இதை வந்து பகிர்ந்துக்குங்க. மீண்டும் அடுத்த நட்சத்திர சூட்சமங்களை சந்திக்கிறேன். திருநீலகண்டம். நன்றி, வணக்கம்.